அனைவருக்கும் வணக்கம். சூரிய பகவான் தற்பொழுது கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்று பெயர்ச்சியானார். அதோடு சிம்ம ராசியில் ஏற்கனவே சஞ்சரித்து வரக்கூடிய சுக்கிரன் புதன் பகவானுடன் சேர்ந்து சஞ்சரிக்க உள்ளதால் 3 கிரகங்களின் சேர்க்கையும் ஏற்படுகின்றது. சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியிலும் 1 மாத காலம் சஞ்சாரம் செய்யக்கூடியவர். இவர் தனது சொந்த ராசியான சிம்ம ராசியில் ஆகஸ்ட் 16ஆம் தேதி முதல் ஆட்சி அதிபதியாக சஞ்சாரம் செய்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் புதனுடன் சூரியன் சேர்ந்து 3 கிரக சேர்க்கையும் நடக்கவிருக்கின்றது. ஜோதிடத்தின்படி ஆவணி மாதம் மிக மிக முக்கியமானதாகும். ஏனெனில் நவ கிரகங்களின் அரசனான சூரிய பகவான் ஆட்சி பெற்று சிம்ம ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். அதோடு புதனுடன் சேர்ந்து புதாதித்ய யோகமும் சுக்கிரனுடன் சேர்ந்து சுக்கிராதித்ய யோகத்தையும் உருவாக்குகின்றன. அதோடு 3 கிரக சேர்க்கையும் ஒரு சில ராசிகளுக்கு பெரிய சுபத்தாக்கத்தையும் ஏற்படுத்தவிருக்கின்றது. அந்த வகையில் மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே மீன ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீன ராசியை பொறுத்தவரை பொருளாதாரத்தினை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்பட்டாலும் வீண் செலவுகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும். முடிந்தவரை கடன் வாங்குவதை தவிர்த்து விடுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். சிறு உபாதையாக இருந்தாலும் அதற்குரிய மருத்துவரை பார்த்து சரி செய்து கொள்வது நல்லது. இல்லங்களில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும். வேலையை பொறுத்தவரை சாதகமான சூழ்நிலையே நிலவுகிறது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும். தொழிலில் இருந்து வந்த போட்டிகள் அனைத்தையும் சமாளித்து வெற்றி காணும் அளவிற்கு லாபம் உண்டாகும். மேலும் நீங்கள் எந்த ஒரு முக்கிய வேலையை தொடங்க விரும்பினாலும் புதிய ஒப்பந்தங்களை பெற விரும்பினாலும் சாதகமான சூழல் ஏற்படும். கிரக பயிற்சி மற்றும் கிரக சேர்க்கை காரணமாக உங்களின் எதிரிகளை எளிதாக தோற்கடிக்க முடியும். மேலும் இந்த மாதத்தில் அதிக அலைச்சலும் இருக்கலாம். அதிக செலவு காரணமாக நிதி நெருக்கடிகளையும் சந்திக்க நேரிடலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும். எதிரிகளின் சூழ்ச்சிகளையும் முறியடிப்பீர்கள். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாக இருப்பார்கள். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். மாத பிற்பகுதியில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்றாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது. திருமணம், வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். மாத பிற்பகுதியில் உறவினர்கள் வகையில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியம் இருப்பதால் பொறுமையுடன் இருப்பது அவசியம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பு உண்டாகும். மாத பிற்பகுதியில் எதிரிகளால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படலாம். ஆனாலும் சமாளித்து விடுவீர்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உண்டாகும். குடும்ப பெரியவர்களின் அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவுகளை பெறுவீர்கள். அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும். பணிகளில் அவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும். மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்களுக்கிடையே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தோழியர்கள் வட்டாரத்தில் உங்கள் செயல்பாடுகள் பாராட்டப்படும். கணவரின் அன்பும் ஆதரவும் உங்கள் மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பணிக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளும் கிடைக்கும். அடுத்ததாக பாதம் 4 பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம். உங்கள் ராசிநாதன் சாதகமாக இல்லை என்றாலும் அவருடன் செவ்வாய் இணைந்து இருப்பதால் முயற்சிகள் பலிக்கும். திட்டமிட்ட வேலைகளையும் திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர்கள். பணியாளர்களுக்கு மற்றவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும்.
தொடர்ந்து குரு பகவானின் பார்வைகள் சப்தம பாக்கிய லாபஸ்தனங்களுக்கு உண்டாவதால் மனதில் இருந்த சங்கடம் நீங்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் விலகும். நட்புகளால் நன்மை உண்டாகும். கூட்டுத் தொழிலில் லாபம் தோன்றும். பெரிய அளவில் முதலீடு செய்தும் எதிர்பார்த்த வருவாய் வரவில்லையே என்ற நிலையும் மாறும். வரவேண்டிய பதவி உயர்வு வரும். இடமாற்றம் கிடைக்கும். வாழ்வில் எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லை, தெய்வம் நமக்கு கண் திறக்கவில்லை என்று வருந்துவோருக்கு குலதெய்வ அருளும் இஷ்ட தெய்வத்தின் அனுகிரகமும் உண்டாகும். கோவில் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள். உங்கள் மனதில் புதிய உற்சாகம் தோன்றும். திருமண வயதினர்களுக்கு தகுதியான வரன் வரும். எதிர்பார்த்த பணம் வரும். கடன்கள் அடையும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும். உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். அவமானம் நெருக்கடி விலகும். விவசாயிகளின் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் 7, அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 21, 30, செப்டம்பர் 3 மற்றும் 12. அடுத்ததாக உத்திராட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு 6ஆம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சாரிக்கும் சூரிய பகவானால் இதுவரை உங்களுக்கு இருந்த பாதிப்பு நெருக்கடி யாவும் விலகும். உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை விலகுவதுடன் எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். மறைமுக எதிரிகளும் விலகுவார்கள். தொழில் போட்டியாளர்களும் பலம் இழப்பார்கள். வழக்கு விவகாரங்களில் சாதகம் உண்டாகும். 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராசிநாதனுடன் செவ்வாய் இணைவு பெறுவதால் குரு மங்களயோகம் உண்டாகி உங்கள் கனவுகள் நனவாகும். நிறைவேறாமல் போன வேலையும் கிடைக்கும். குரு அருளால் விலகி சென்றவர்கள் மீண்டும் வருவார்கள். திருமண வயதினர்களுக்கு வரன் வரும். மறுமண முயற்சி மேற்கொண்டோருக்கு விருப்பப்பட்ட துணையும் அமையும். தடைப்பட்ட பணம் வரும். பெரியோரின் ஆசிர்வாதம் உண்டாகும். சுக்கிர பகவானால் ஒரு சிலருக்கு அவப்பெயர் ஏற்படலாம். குடும்பத்தில் சங்கடம் தோன்றும் என்றாலும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். புதன் பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதால் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களுக்கு விருப்பங்கள் பூர்த்தியாகும். எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை உண்டாகும். சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் 7, 8, அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 26, 30, செப்டம்பர் 3 மற்றும் 12. அடுத்ததாக ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நட்சத்திரநாதன் புதன் மாதத்தின் முற்பகுதியில் உங்களுக்கு மன ரீதியிலான சங்கடங்களை ஏற்படுத்தி அவமானத்தை உண்டாக்கினாலும் உங்கள் நிலை மாறும். செல்வாக்கை அதிகரிப்பார். வசதி வாய்ப்புகளை உண்டாக்குவார். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் சேரும். மாணவர்களுக்கு படிப்பில் ஈடுபாடு அதிகரிக்கும். குருவின் பார்வைகள் திருமண வயதினர்களுக்கு வரன் வரும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். நண்பர்களால் அனுகூலம் ஏற்படும். ஆதாயம் உண்டாகும். தெய்வ அருள் பக்கபலமாக இருக்கும். நண்பர்கள் விருப்பங்களும் நிறைவேறும். ஒரு சிலர் மறுமணத்திற்குரிய முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். செலவுகள் கட்டுப்படும். காணாமல் போன பொருள் திரும்ப கிடைக்கும். பண நெருக்கடி விலகும். முயற்சி வெற்றியாகும். அரசியல்வாதிகளின் நிலையும் உயரும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். ராசிக்குள் ராகு சஞ்சரிக்கும் நிலையில் ஆகஸ்ட் 27 முதல் 7ஆம் இடத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் உங்கள் மனம் தடுமாறலாம். எதிர்ப்பாளினரின் சூழ்ச்சி வலைக்குள் ஒரு சிலர் சிக்குவதுடன் அதனால் அவமானங்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் என்பதால் உங்கள் செயல்களில் எச்சரிக்கை அவசியம். சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் 8, 9, அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 23, 30, செப்டம்பர் 3, 5 மற்றும் 14. மேலும் மீன ராசியை பொறுத்தவரை இந்த ஆவணி மாதத்தில் பொருளாதாரத்தில் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்பட்டாலும் வீண் செலவுகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும். முடிந்தவரை கடன் வாங்குவதை தவிர்த்து விடுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். இல்லங்களில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும். வேலையை பொறுத்தவரை சாதகமான சூழ்நிலையை நிலவுகிறது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும். தொழிலில் இருந்து வந்த போட்டிகள் அனைத்தையும் சமாளித்து வெற்றி காணும் அளவிற்கு லாபம் உண்டாகும். மேலும் பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் நவகிரக சன்னதியில் இருக்கின்ற குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவது நன்மையை கொடுக்கும். மேலும்
திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு வில்வ இலையால் அர்ச்சனை செய்து நெய் தீபமேற்றி வழிபடுவதும் நல்லது. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.